என்று கர்த்தர் உங்களோடு கூட இன்னைக்கு உங்க இருதயத்துல அந்த இடத்துல உட்கார்ந்து பேச கர்த்தர் ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னார், எதுவும் படகு போடு, ஆழத்துல போடு, தள்ளு, நானும் உன் கூட வருகிறேன். அவர் அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க. கீழ்ப்படிஞ்சு போனா நம்ம போவோமா? அப்படி பாப்போம். காலையில் வெளியே போகும்போது யாரும் வராங்களா? வந்துட்டா போட்டு செருப்பத்துக்கு மாத்தி போடு. போகுது. உண்மையதானமா சொல்றேன். பேதுரு என்ன யோசிச்சுப்பா? இயேசு கிறிஸ்து வந்தாரு எதிர. சரி வச்சிரு பாப்பா சொல்றாரு, வா கூட்டிட்டு போ. ஏன்டி குருபாயி என்னடி ஆச்சு? வாடி போலாம். இல்லடி அங்க ஒரு பீதி நடந்தது, ஒரு வாரம் நம்ம தலையே காட்டுல வெளியே, நான் ஏன் இடத்துல போனோம், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு இருப்போம். அதுல எந்த இடத்துல பீதி நடந்தாலும் சரி, அங்க வெறுங்கையோட நம்ம வந்தாலும் சரி, இயேசு கூட வந்துட்டா போதும், அங்க ஒரு பாதுகாப்பு நமக்கு வந்துடும். நம்ம நினைச்ச காரியத்தை கடவுளை ஆசீர்வாதம் மாதிரி தருவா. அதுக்குதான் உங்க வந்த கர்த்தர். அவன் சொல்றான், எனக்கு டயர்டா இருக்குன்னு சொல்லல, என் வெறுமையா வந்தேன்னு சொல்லல. ஒரு நம்ம கோதி இறக்குற ஆள் இருப்பாங்க தெரியல, நம்ம ஒரு கேங்லயே நம்ம ஒரு ஆள் லீடர் இருப்பாங்கல்ல, அவ போனாதான் வேலை செய்யும், படியும். அவ போனாதான் இடத்துல செய்யும். படி அந்த படிகிற ஆளுக்கே படியலைன்னா எவ்வளவு வெக்ஸா இருப்பாங்க. அதே மாதிரிதான் அந்த ஸ்தானத்துல இருந்தவர் தான் அந்த பேதுரு என்ற ஒரு பெரிய ஊழியக்காரர். அவர் ஊழியக்காரரை பார்க்கல, சாதாரணமா தான் இருந்தார். ஒரு மீன் பிடிக்கிற ஒரு ஆளு தான். இன்னைக்கு என் வலையில 2 மீன் வந்து உள்ளாரா அப்படின்னு காத்து கொண்டு இருந்தவருக்கு வெறுமையாய் வந்தது படகு. ஆனா ஆண்டவர் ஏறி உட்கார்ந்த உடனே கீழ்ப்படிச்சா. முதலாவது, நீ மீண்டும் போ, கடலுக்குள்ள போ என்று சொல்லி, இல்ல ஆண்டவரை டயர்டா இருக்கேன் ஏசப்பான்னு சொல்லாம ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிஞ்சு போனான். என்ன நடந்தது தெரியுமா? படகுகள் நிரம்பி நிரம்பி வழிந்தது. அவன் இதுவரைக்கும் கண்டிராத மீன்கள் அவன் வலையில் வந்து விழுந்தது. இதுவரைக்கும் அவன் எடுத்திராத மீன்களை அவன் கண்டுபிடித்தான். அவன் வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு நிரம்பி அப்படி அமிழ்ந்து போகிற தக்க என்ன இல்ல, கிடைச்ச அனுபவம் கிடையாது. வலைகள் கிழிந்து போச்சு. நம்ம கோதி போய் கிளிய கொண்டு வந்தோமா? இல்ல இல்ல. ஆனா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இருந்தாருன்னா போதுங்க. என்ன இங்க ஒரு விஷயம் தெரியுமா? ஆண்டவருடைய சத்தத்துக்கு அவன் செவி கொடுத்தான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது நம்ம வாழ்வு வெறுமையா இருக்காது சகோதரர்களே, வாழ்வு வெறுமையா இருக்காது தாய்மார்களே. தேவன் நிரம்பி வழிகின்ற மகிமை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அதை தொடர்ச்சியா செய்யல. ஏசப்பா சொல்லிட்டார், வா என் பின்னாடி. இதுக்கு உன்னை நான் அழைக்கல, இதை விட இந்த மகிமையாய் உன்னை கொண்டு நடத்துவேன். ஹல்லேலூயா. கூட வந்த உடனே பாருங்க, அவன் நடந்து போறான். அவன் நிழல் பட்டு அநேக வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள். அவனுடைய நிழல் பட்டு நிறைய பேருக்கு சுகம் கிடைத்தது. நிறைய கர்த்தருக்கென்று அவன் எழுப்பினான். இன்னைக்கு அந்த பேதுருவை குறித்து பல இடங்களில் நாங்கள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு உங்ககிட்டையும் பேசுறோம். சாதாரணமா இருக்க கடவுள் நம்மை படைக்கல. படிப்பறிவு இல்லாத பேதுரு, பேச தெரியாத ஒரு பேதுரு ஞானவன் மத்தியில பேசுகிறான், திறமை உள்ளவன் மத்தியில் பேசுகிறான், பெரிய தலைமை பொறுப்பு உள்ளவனோட மத்தியில பேசுகிறான். இன்னைக்கு உலகம் நம்மளை எப்படி பார்த்தது? வெறுத்தது, அருவருப்பா பார்த்தது, கவர்ச்சியாவும் தான் பார்த்தது. அது உண்மைதானே? ஆபாசமாவும் பார்க்குது இந்த உலகம்.